சிவந்தியாத்தினார்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீல, இதெல்லாம் ஒரு வாயை திறந்தா பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கீங்க? நான் தமிழர் உங்க கட்சி என் தாத்தனுடையது, தமிழ் தந்தையுடையது, ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது. அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும்? ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு. அடிப்படை தமிழர்னு ஒரு கட்சி பேரு உங்களுக்கு தெரியும். அதான் சான்று இருக்கா? சான்று சோக்கால் சான்று என்கிட்ட கேட்குறீங்க. நீங்க சான்று வச்சிருக்கீங்களா? எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கே பாத்திருக்கீங்களா? எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா? ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்காங்க. அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே. பெரியாரா பிரபாகரன் நான் மோதி ரெண்டி தானே பூரா குறுக்க வரேன் போனா எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரியப்பனா இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மெயின் பிராஞ்சே பேசாம இருக்கு. நம்மளுங்க கொஞ்சம் விலை நில்லுங்க. உங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறை 500க்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா? இல்ல, என்னுடைய கருத்துல என்ன எதுக்கு? என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு. நான் புதுசா ஒரு கருத்து சொல்லல. அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம். அதுல என்ன தவறாயிருது? பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம். அதுல எது தவறுனா அது எனக்கு பெரியார் தான் பொறுப்பு இருக்கணும். நான் கேட்கறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படிதானே சொல்லணும். நீங்க தப்பு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும், எது தவறுன்னு சொல்லணும். வேற அது நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு? நீங்க தான் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, கேட்பாங்கல்ல, அப்ப காட்டுவோம்ல. அப்ப எதை வச்சு பேசணும் என்னங்கறத சொல்லுவோம்ல. நான் தான் கேட்கிறேன். திருமுருகன் காந்திக்கு நான் என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லுங்க. நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா? பெரியாரை அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க. அதெல்லாம் அது அவங்க பேசுவாங்க, தேவைக்கேற்ப பேசுவாங்க. அவர் யாரு? முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்க போய் படுத்துக்கிட்டாரு? இவர் எதுக்கு அந்த போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்க இருந்து எடுத்தாரு அந்த படத்தை? எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க. அவர் என்னை முதல்ல நேரில் பாத்துக்காரா, பேசியிருக்காரா? எங்க வர சொல்லி கூட்டிட்டு வாங்க. அவர் எப்ப என்னோட பேசியிருக்காரு பாருங்க. வன்னியருக்கான 10.5 இடஒதுக்கீட்டை நான் ஆதரிச்சு பேசும்போது அவர் பேசுறாரு, அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா அண்ணா விட்டுறாதீங்கன்னான்னு பேசுவார். சரி தம்பி சரி தம்பின்னு. அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு, அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா பேசுறாப்ல. நமக்கு அது ஒன்றும் இல்லை. எத்தனை பேரா எடிட் பண்ணீங்க? அதை எத்தனை பேர் எடிட் பண்ணீங்க? எங்க பெரிய எடிட்டரா நீங்கெல்லாம்? என்ன விடி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கெல்லாம்? என்னடா காமெடி பண்ணிட்டு அழகிறிய? 15 வருஷமா எங்க படுத்திருந்தா? அந்த படம் முதல்ல ஆனந்த உடன்ல வந்ததுல அப்பவே சொல்ல வேண்டியதானே. உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன இங்க பிரபாகரன் போயின்னு வேற. நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே. பெரியாரா பிரபாகரன் நான் மோதி ரெண்டி தானே பூரா குறுக்க வரேன் போனா எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரியப்பனா இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மெயின் பிராஞ்சே பேசாம இருக்குல்ல. ஹோல்சேல் டீலரே பேசாம இருக்காப்ல. நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க. பிராஞ்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க? நீங்க மெயின் ஆளை வர சொல்லுங்க. எங்க ஐயா வீரமணியை பேச சொல்லுங்க. நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்தில் அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுறேன். அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி, என்னோட இல்லை அண்ணன் சிவவீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி 2 மேசையை போடுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துல வந்திருப்பாங்க. அவதூறை தவிர வேற ஏதாவது இருக்கா? அவதூறை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர், பெரிய மனுஷன், அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வேற வார்த்தை சொல்ல. ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோவை ஐயா குருமூர்த்தி ஐயம் கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதுவும் சிவந்தி ஆதித்தனார்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீல, இதெல்லாம் ஒரு வாயை திறந்தா பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கீங்க? நாம் தமிழர் உங்க கட்சி என் தாத்தனுடையது, தமிழ் தந்தையுடையது, ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது. அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும்? ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு. அடிப்படை அறிவோட பேசியிருக்கல. அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க? நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே
உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா? நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரை உங்களுக்கு தெரியும், அதான் சான்று இருக்கா? சான்று சோக்கால் சான்று என்கிட்ட கேட்குறீங்க, நீங்க சான்று வச்சிருக்கீங்களா? எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கே பாத்திருக்கீங்களா? எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா? ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா. நீங்க தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா, நமக்கு நிறைய வேலை இருக்கு, பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்க தான். அப்ப நான் திருநெல்வேலியில ஒரு தோட்டத்துல தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆற்காடு வீராசாமி எதிர்கட்சி எல்லாம் கிளப்பும் போது ஐயா ஆற்காடு சீமானோ கோமானோ எவராக இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம்னு தொலைக்காட்சியெல்லாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மயன் தலைமறைவா இருக்காங்கிற செய்தி அசிங்கமா இருக்குது, சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்க தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா. இதுதான் சத்தியம். என் தாய் மேல, என் தமிழ் மேல, என் தலைவன் மேல அதான். உங்க மனச்சான்று சொல்லிட்டு சொல்லுங்க. இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன், கோவமா பேசுவேன்லாம் நீங்க இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க. நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களா எங்க அண்ணங்களா பேசுங்க. பெரியார் உங்களுக்கு தேவை, பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்க, எங்களுக்கு தேவையில்லை. எடுத்து